அனுசரணை வழங்குவோர் செலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. வணக்கம். இணைந்திருக்கின்றோம் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு முதலில் தலைப்புச் செய்திகள். உலகத்தின் பிரதான சுற்றுலா மத்திய பிரதேசங்களில் ஒன்றாக மட்டக்களப்பு மாவட்டம் மாற்றியமைக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதி. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ரத்து செய்வோம் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச வாக்குறுதி. மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வீட்டுடன் கூடிய காணி உரிமை வழங்கப்படும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. தனியார் துறையினரின் திறமைகள் விற்பனை செய்யப்படுவதாக ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க சாடல். தென்பகுதி வேட்பாளர்களுக்கு அளிக்கும் வாக்குகள் எமது தலையில் மண்ணள்ளி போடும் செயல் தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் கருத்து. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா ஆத்துக்கோரல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு. தொடர்வது முதன்மை செய்தி. எதிர்காலத்தில் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளவுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். உலகத்தின் பிரதான சுற்றுலா மத்திய பிரதேசங்களில் ஒன்றாக மட்டக்களப்பு மாவட்டம் மாற்றியமைக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கல்குடாவில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். මෙහෙම රට දියුණු කරන්න. ඒ කාලේ නැති කරන්නට මට සිදු වුණා IMF සංවිධානයට යන්න. බර මේ විදියට ගියොත් අපේ ආර්ථිකය කැඩෙයි කියලා අපිට දරා ගන්න බැරි ණයක් තිබුණා. நாம் எதிர்காலத்தில் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளவுள்ளோம். சஜித்துக்கும் அனுரவுக்கும் வரும் பேச்சு மாத்திரமே உண்டு. மட்டக்களப்பின் வாகரை முதல் காத்தான்குடி வரையில் சுற்றுலாத்துறை வலயமாக மாற்றியமைக்கப்படும். ஹிங்குராங்குடையில் விமான நிலையம் ஒன்றை நிர்மாணிக்க திட்டமிட்டுள்ளோம். அது சர்வதேச விமான நிலையமாக அமைக்கப்படும். இங்குதான் நல்ல கடற்கரை உண்டு. ஆதலால் அது சார்ந்த தொழில்துறைகளும் மேம்படுத்தப்படும். அதற்கான பயிற்சிகளும் வழங்கப்படும். மட்டக்களப்பை உலகின் உன்னதமான சுற்றுலா பிரதேசமாக மாற்றியமைப்போம். இது அனுரவால் முடியுமா, சஜித்தால் முடியுமா? அவர்கள் பேசிவிட்டு மாத்திரம் செல்கிறார்கள். இவ்வாறான திட்டமிடல்கள் தேசிய கலாச்சாரத்துக்கு எதிரானவை என அவர்கள் எண்ணுகிறார்கள். எதிர்வரும் 21ஆம் தேதி கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிக்காவிட்டால் சிலிண்டரும் இல்லை, சுற்றுலாத்துறை வலயமும் கிடையாது. ආණ්ඩුවට ණය ගන්න බැහැ කිව්වා. මුදල් අච්චු ගහන්න බෑ කිව්වා. බැංකුවෙන් මුදල් ගන්න බැහැ කිව්වා. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ரத்து செய்வோம் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கோட்டாபாயவும் ரணில் விக்ரமசிங்கவும் எதேச்சகரமாக முன்னெடுத்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ரத்து செய்வோம் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் சங்கம் முறைமை மாற்றத்திற்கான சட்ட சீர்திருத்தங்கள் எனும் துணைப்பொருளில் மாநாடொன்றை நேற்று நடத்தியது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். මේක තමයි අපේ වැඩපිළිවෙල. මේක තමයි අපේ අරමුණ. විශේෂයෙන්ම அரசியல் அமைப்பை மதித்து அதன் சட்ட ஏற்பாடுகள் பாதிக்கப்படாத வகையில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஜனநாயக ரீதியான ஆட்சி ஒன்றுக்கு தலைமைத்துவத்தை நாங்கள் வழங்குவோம். 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இரு வகையான எத்தேர்ச்சி அதிகாரமான ஆட்சியின் ஊடாக இந்த நாட்டின் ஜனநாயகத்தை சீரழிப்பதற்கும் நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். இந்த நாட்டிற்குள் சர்வாதிகார போக்கை உருவாக்கி இனவாதத்தையும் இனபேதத்தையும் மதவாதத்தையும் மதபேதத்தையும் அரசு நிகழ்ச்சி நிரலில் உயர் மட்டத்திற்கு கொண்டு வந்தது. ஜனநாயகத்தின் 3 தூண்களான பாராளுமன்ற அதிகாரம், நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றின் அதிகாரங்களுக்கு இடையிலான தடைகள் மற்றும் சமன்பாடுகளோடு அதிகாரங்களுக்கு இடையேயான பகிர்வை முழுமையாக மீறி நிறைவேற்று அதிகாரத்தை உச்சமாக பயன்படுத்துகின்ற செயற்பாட்டுக்கு சென்றது. இந்த மோசமான ஆட்சியை ஜனநாயக போராட்டம் ஒன்றின் மூலமாக வெளியேற்றினார்கள். ஆரம்ப கால பரவல் சர்வாதிகாரத்தை வெளிப்படுத்தி எத்தேச்சி அதிகார செயற்பாட்டின் மூலமாக இந்த நாட்டின் ஜனநாயகம் சீரழிக்கப்பட்டது. අතුල සිරි සමරකෝන් නේවිස් මොරායස්
ඒ කණ්ඩායමේම අප්‍රතිහත ධෛර්යය කැපවීම තුළ மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வீட்டுடன் கூடிய காணி உரிமை வழங்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு விவசாய நிலம் வழங்கப்பட்டு சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்றியமைக்கப்படுவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நுவரெலியா தலவாக்கலியில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ප්‍රාදේශීය ලේකම් බල ප්‍රදේශ 7ට තවත් කර්මාන්ත ශාලා 7ක් ආරම්භ කරලා මේ නුවරඑළිය දිස්ත්‍රික්කයට අවශ්‍ය ප්‍රාදේශීය ලේකම් බල ප්‍රදේශ ග්‍රාම නිලධාරී වසම් වැඩි ප්‍රමාණය ලබා දීලා දියුණු වෙන දිස්ත්‍රික්කයක් ශක්තිමත් දිස්ත්‍රික්කයක් மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு 200 வருட கால வரலாறு உண்டு. இந்த நாட்டை சக்தி மிக்கதாக்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றிக்கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம். எதிர்காலத்தில் உங்களை மறக்காமல் அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வருவோம். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வீட்டுடன் கூடிய காணி உரிமை வழங்கப்படும். லைன்களுக்குள் கிராமங்கள் அமைக்க வேண்டிய அவசியமில்லை. அனைவருக்கும் பிரத்யேகமான கிராமங்களை அமைத்து அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவோம். மேலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு விவசாய நிலம் வழங்கப்பட்டு சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்றியமைக்கப்படுவார்கள். காலத்துக்கு காலம் தேர்தல் வாக்குறுதிகளாக சம்பளம் தொடர்பில் பொய்யான கருத்துக்களை கூறி வருகிறார்கள். நாம் போலி வாக்குறுதிகளை அளிப்பதில்லை. மலையகத்தில் தமிழ் மொழி மூல பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்படும். நுவரெலியா மாவட்டத்தில் தேசிய பாடசாலைகள் உருவாக்கப்படும். அது மாத்திரமின்றி மேல் கொத்மலை திட்டத்தினால் பாதிக்கப்பட்டோரின் பிரச்சினைகள் தீர்க்கப்படும். ජනතාවගේ අතමිට සරු වෙන දිස්ත්‍රික්කයක් බවට නුවරඑළිය දිස්ත්‍රික්කය අපි දියුණු කරනවායි කියන එක මම මේ අවස්ථාවේ කියන්න කැමතියි. தனியார் துறையினரின் திறமைகள் விற்பனை செய்யப்படுவதாக ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் தொழிலாளர்களை பாதுகாக்கும் அரசாங்கத்தை அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியால் மாத்திரமே முடியும் என அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற அனைத்து நிறுவன ஊழியர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். එම ආයතනය ලබා ගන්න ලාභය එම ආයතනය ලබා ගන්න ආදායමේ சாதாரண பங்குවක් நாம் ஆட்சியமைத்த பின்னர் 6 மாதத்தில் மற்றொருவர் ஜனாதிபதியாகுவார் என பிரசாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாம் முறையான திட்டமிடல்களுடன் பயணிக்கின்றோம். 6 மாதத்தில் அரசாங்கத்தை கைவிட வேண்டிய அவசியம் எமக்கு கிடையாது. தனியார் துறையினரின் திறமைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. அதற்காக முகவர் நிலையங்கள் செயற்படுகின்றன. அவை எமது ஆட்சியில் நிறுத்தப்படும். ஜனவரி மாதத்தில் உள்ள பொருட்களின் விலை டிசம்பர் மாதமாகும் போது 3 அல்லது 4 மடங்கால் அதிகரிக்கின்றது. பொருளாதாரம் நிலையாக இருக்கும் போது 2 வருடங்களுக்கு சம்பள அதிகரிப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவது சாத்தியமானது. ஆயினும் பொருளாதாரம் நிலையற்றுள்ள போது அதற்கேற்ற வகையில் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் இருக்கின்றோம். தொழிலாளர்களை பாதுகாக்கும் அரசாங்கம் நாட்டுக்கு அவசியம். அது தேசிய மக்கள் சக்தியினால் மாத்திரமே சாத்தியப்படும். වෙළඳ පොළවලට අවතීර්ණ වෙන්න ඔබට බදු වල යම් ගැටලු සාගත තත්ත්වයක් තිබෙනවා නම් ඒවා අපි විසඳලා දෙන්නම්. රේගු ආයතන ඔබගේ ආයතනය දියුණු කර ගැනීම සඳහා බාධාවක් හැටියට තිබෙනවා නම් ඒවා අපි කාර්යක්ෂම කරලා දෙන්න. தமிழ் மக்கள் போடுகின்ற புள்ளடியானது எமது இனத்திற்கான புள்ளடி என தமிழ் பொது வேட்பாளர் பாவனார் இணைத்திறன் தெரிவித்தார். தென்பகுதி வேட்பாளர்களுக்கு அளிக்கும் வாக்குகள் எமது தலையில் மண்ணெண்ணி போடும் செயல் என தமிழ் பொது வேட்பாளர் பாவனார் இணைத்திறன் தெரிவித்தார். வவுனியாவில் இன்று தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் இணைத்திறனை ஆதரித்து இடம்பெற்ற கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் பொது வேட்பாளர் பற்றி பலர் உரையாற்றி விட்டார்கள். நான் அவைகளை கூறுவதற்கல்ல, கூற வேண்டிய அவசியமும் அல்ல. உண்மையிலே நீங்கள் எதிர்வருகின்ற இன்னும் 13 நாட்களினால் அந்த வாக்களிப்புக்கு இந்த போராட்டம் உங்களுக்கு இடம்பெற இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. உண்மையில் நீங்கள் அந்த 3 வேட்பாளர்களை பற்றி பெரிதாக எல்லோரும் அலட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அவர்களுக்கு போடுகின்ற புள்ளடி என்பது எங்கள் தலையில் நாங்கள் மண்ணை வீசி அழிப்பதற்காகத்தான் இருக்கும் என்பதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். அதில் முக்கியமாக கை பிரேமதாச அவர்களை பற்றி கூற வேண்டியிருக்கின்றது. கை பிரேமதாச அவர்கள் 1000 பாடசாலைகளை கட்டுவதாக கூறியிருந்தார். 1000 பௌத்த மத ஸ்தாபனங்களை அமைப்பதாக கூட கூறியிருந்தார். அவருக்கு யாரும் கூறுகின்றார்கள், ஏதோ ஒரு கட்சி கூறுகின்றது என்பதற்காக நீங்கள் வாக்களிப்பீர்களாக இருந்தால் நீங்கள் போடுகின்ற புள்ளடி ஒவ்வொரு பாடசாலைக்கும் வைக்கின்ற கல்லாகத்தான் மாறும் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அதுபோன்றுதான் இப்பொழுது இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கு என்பது
இருக்கின்ற நிலத்தை இன்னும் நாங்கள் இழக்கின்றதாக அமையும். அதுபோன்று அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் எமது இணைந்த வளர்களுக்கை பிரித்து காட்டியவராக இருக்கின்றார். ஆகவே இவ்வாறானவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று தென்பகுதியிலே இருந்து இங்கு வருபவர்களை அவர்களை அழைத்து மாலை போட்டு பொன்னாடை போர்க்கின்ற ஒரு வெக்கங்கட்ட சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். அது நானும் வெக்கப்படுகின்றேன். நான் ஜனாதிபதியாக அந்த ஆசனங்களில் அவரின் ஆசனங்களை தள்ளிவிட்டு அதில் அமர்ந்திருந்து ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக நான் வருவதற்கல்ல. ஆனால் ஈழமண்ணிலே இழந்த உரிமைகளை மீண்டும் மீட்பதற்காகவும் நாங்களாக இருக்கின்றோம். அடுத்த கட்டங்களாக நாங்கள் சர்வதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் ஏன் 9வது ஜனாதிபதியாக வர இருக்கின்ற அந்த மகானுக்கும் ஒரு செய்தியை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். நாங்கள் இழந்த உரிமையை மீட்பதற்காக ஒரு கட்டமைப்பாக ஒரு தேசமாக நாங்கள் திரண்டு இந்த செய்தியை தந்திருக்கின்றோம். நீங்கள் மனச்சாட்சி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை நீங்கள் வழங்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். நீங்களாக சென்று அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று ஒரு புள்ளடியை 18வது வாக்குச்சீட்டில் 18வது இலக்கத்திலே இருக்கின்ற சங்கு சின்னத்துக்கு மாத்திரம் நீங்கள் போட்டு வருகின்ற விடயம் மாத்திரம்தான் நீங்கள் செய்ய வேண்டும். தேர்தல் அரசியல் என்பது 2004ஆம் ஆண்டு தான் நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு 11 வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நீங்கள் போடுகின்ற புள்ளடி எல்லாம் உங்களுக்கான புள்ளடி, இனத்துக்கான புள்ளடி, மண்ணுக்கான புள்ளடி, மண் மீட்புக்கான புள்ளடி என்பதை புரிந்து கொண்டு நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும். மற்ற விடயங்களை எல்லாம் பலர் கூறிவிட்டார்கள். இந்த நேரத்தில் நேரம் போகின்ற காரணத்தினால் எனது இந்த உரையை முடித்து விடைபெறுகின்றேன். நான் எனது சொந்த மாவட்டத்துக்கு கூட இன்னும் செல்லவில்லை. 1 மாதம் மேலாக நான் இங்கேதான் வடக்குத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். நாளை தான் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்புக்கு செல்ல இருக்கின்றேன் என்ற விடயத்தை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே இன்று மட்டக்களப்பு காத்தான்குடிக்கு விஜயம் செய்தார். ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே இன்று மட்டக்களப்பு காத்தான்குடி ஐந்தாம்குறிச்சி பத்ரியா ஜும்மா பள்ளி வாயலுக்கு விஜயம் செய்தார். ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆசி வேண்டி விசேட துவா பிரார்த்தனையும் இடம்பெற்றன. பிரார்த்தனை அப்துல் ஜவாத் அலிம் வலியுல்லாஹ் தலைமையில் நடைபெற்றது. பிரார்த்தனையை அப்துல் ஜவாத் அலிம் வலியுல்லாஹ் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தின் தலைவர் மௌலவி அப்துல் ரவுஃப் மிஸ்பாஹி ஆரம்பித்து வைத்தார். மௌலவி அப்துல் ரவுஃப் மிஸ்பாஹி எழுதிய வான்மறை மறுக்கும் வஹாபிசம் எனும் நூலும் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிடம் வழங்கப்பட்டது. ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மௌலவி அப்துல் ரவுஃப் மிஸ்பாஹி அவர்களுக்கும் இடையில் சந்திப்பொன்றும் இடம்பெற்றது. நிகழ்வுகளில் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் அலி சாஹிர் மௌலானா, வடமேல் மாகாண ஆளுநர் ஹாபிஸ் நசீர் அகமது, பாராளுமன்ற உறுப்பினர் அத்தாவுல்லா உட்பட ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளர்களும் கலந்து கொண்டனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரலை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்துள்ளார். அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த தலதா அத்துக்கோரல எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்துள்ளார். அதன் அடிப்படையில் இன்று வெளிமடை நகரில் இடம்பெற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பிரச்சார நடவடிக்கையை முன்னெடுத்தார். தலதா அத்துக்கோரல கடந்த பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் பொது தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்த நிலையில் அண்மையில் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரணிலால் மாத்திரமே நாட்டின் கடனை மீள செலுத்த முடியும் என ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். எமது நாட்டின் கடனை ரணில் விக்ரமசிங்கவால் மாத்திரமே மீள செலுத்த முடியும் என ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து மட்டக்களப்பு கல்குடாவில் இன்று இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பேசலாம். பலமான நாடு, அழகான வாழ்க்கை என்று சொல்லலாம். 2027 அல்ல 2030 எப்படி இவர்கள் கடனை அடைக்கப் போகிறார்கள், எப்படி இந்த நாட்டை பழைய நிலைக்கு மீண்டும் கொண்டு வர போறார்கள் அவ்வளவு தெரியும். 1000 ரூபாய்க்கு டாலர் செல்லும் என்று சொன்னார்கள் என்று அது 300 மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இருக்கிற அறிவு, அனுபவம், முதிர்ச்சி, சர்வதேச ரீதியா இருக்கிற தொடர்புகள் என்று ரணில் விக்ரமசிங்க போன்ற ஒரு ஜனாதிபதி பங்களாதேசுக்கு இல்லை, கிரீஸுக்கு இல்லை என்று எத்தனையோ நாடுகளை இருந்தார். ஆனால் ரணில் விக்ரமசிங்க போன்ற துணிச்சலான இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய, எதிர்கால சந்ததியை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக
சிலிண்டருடன் மோட்டார் சைக்கிள் பேரணி மேற்கொள்ள தயாராக இருந்த 6 பேர் முல்லைத்தீவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட புதுக்குடியிருப்பு நகர் பகுதியிலிருந்து மோட்டார் சைக்கிளில் சிலிண்டரினை ஏற்றி பேரணியாக செல்ல இருந்த 6 பேர் இன்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்து மோட்டார் சைக்கிள் சிலிண்டரினை கட்டி புதுக்குடியிருப்பு நகர் பகுதியிலிருந்து முல்லைத்தீவை நோக்கி பேரணியாக செல்ல தயாராக இருந்தவர்களில் 6 நபர்கள் புதுக்குடியிருப்பு போலீசாரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். குறித்த நபர்கள் ஒரு மோட்டார் சைக்கிளில் சிலிண்டரை கட்டிக்கொண்டு அதனை பின்தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் பேரணியாக செல்வதற்கு தயாராக இருந்துள்ளனர். அதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் அலுவலக அதிகாரிகள் மற்றும் புதுக்குடியிருப்பு போலீசார் மோட்டார் சைக்கிள்களை சோதனையிட்ட போது தேர்தல் பதாதைகள் காணப்பட்டுள்ளன. அதனையடுத்து குறித்த நபர்களிடமிருந்து துண்டு பிரசுரங்கள் மற்றும் சிலிண்டர், மோட்டார் சைக்கிள் என்பவற்றை போலீசார் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மலையக மக்கள் பங்காளிகளாக மாற்றப்படுவர் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். பெருந்தொட்ட மக்கள் நாட்டில் பங்காளிகளாக வாழக்கூடிய சூழல் சஜித் பிரேமதாசவின் ஆட்சியில் உருவாக்கப்படும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் நுவரெலியா மாவட்ட மக்கள் பேரணி கூட்டத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். எங்களது மக்கள் இந்த நாட்டிலே காணியுரிமை கொண்ட மக்களாக வாழக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது. காணியுரிமை என்றால் ஒன்று வாழ்வாதார காணி. நீங்கள் உங்கள் தோட்டங்களிலே வாழ்கின்ற பொழுதே தொழிலாளிகள் இல்லாமல், நாட்கொடிகள் இல்லாமல், திரு சம்பளத்தை எதிர்பார்க்கக்கூடிய மக்களாக இல்லாமல் நீங்கள் நாட்டிலே ஒரு பங்காளிகளை வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அதே போல காணி வீட்டுரிமைக்கால் வழங்கப்படுவதற்காக நாங்கள் உடன்பாடு கண்டிருக்கின்றோம். அதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களது வாழ்க்கையை இந்த நாட்டிலே சமத்துவமுள்ள மக்களாக வாழ்கிற சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதை தமிழ் கூட்டணி பொறுமையாக, அமைதியாக, கவனமாக இந்த சூழலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரம் தலவாக்கலில் இடம்பெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரம் நுவரெலியா தலவாக்கலை நகரசபை மைதானத்தில் இன்று இடம்பெற்றது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச கலந்து கொண்டார். இப்பிரச்சார கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன், பழனி திகம்பரம், வேலுசாமி ராதாகிருஷ்ணன், உதயகுமார், நளின் பண்டார, முன்னாள் அமைச்சர் சுஜீவ சேனசிங்க மற்றும் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். அரசாங்கத்தின் வருமானமும் முகாமைத்துவம் செய்யப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவின் ஆட்சியில் பெறுமதி சேர் வரியை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். එතකොට මේ ප්‍රතිපත්ති මාලාවට අමතරව ආර්ථිකය පිළිබඳ විශේෂයෙන්ම අපි කතා அரசாங்கத்தின் செலவினங்களைப் போலவே வருமானமும் முகாமைத்துவம் செய்யப்பட வேண்டும். அரசு துறையை எடுத்துக்கொண்டால் செலவினங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. ஒரு வியாபாரத்தை கொண்டு நடத்த வருமானம் எந்தளவு முக்கியமானதோ அதேபோல் அரசு துறைக்கும் அது பொருத்தமானதாக அமையும். ஆதலால் அரசு நிறுவனங்கள் வருமானம் ஈட்டுபவையாக மாற்றியமைக்கப்பட வேண்டும். இதனை உள்ளடக்கிய எமது பொருளாதார கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும். பேரின பொருளாதாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும். எமது ஆட்சியில் பெறுமதி சேர்வரி 18% இருந்து 15% குறைக்கப்படும். ආර්ථිකය පිළිබඳව ආර්ථිකය පිළිබඳව අපි වැඩපිළිවෙලක් ඉදිරිපත් කළා. මෙතන කියනවා towards an advanced social market economy කියලා වැඩපිළිවෙල. නැත්නම් උසස් සමාජ වෙළඳපොළ ආර්ථිකයක් කරා හරිද තියෙන වැඩපිළිවෙල. මම අද කතා කරන්නට යන්නේ මේ උසස් සමාජ වෙළඳ வவுனியாவில் தமிழ் பொது வேட்பாளரின் மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டம் இன்று இடம்பெற்றது. தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் பிரச்சார கூட்டம் வவுனியா கலைமகள் சனசமூக நிலைய மைதானத்தில் இன்று இடம்பெற்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தலைமையில் பிரச்சார கூட்டம் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேத்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன், யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன், வடமாகாண முன்னாள் விவசாய அமைச்சர் சிவனேசன், தமிழர்
விடுதலை கூட்டணியின் தலைவர் அருண் தம்பிமுத்து, அரசியல் ஆய்வாளர்களான நிலாந்தன், ஜதீந்திரா, ஜோதிலிங்கம், தமிழரசு கட்சியின் மகளிர் அணி உறுப்பினர் விமலேஸ்வரி மற்றும் கட்சி ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனின் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வருகை தந்து கண்காணிப்பில் ஈடுபட்டனர். தேர்தல் பிரச்சார செயற்பாடுகள் மற்றும் கலந்து கொண்ட மக்களின் செயற்பாடுகள் தொடர்பிலும் குழுவினரால் அவதானம் செலுத்தப்பட்டது. அதனுடன் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்களுடனும் கலந்துரையாடி கூட்டம் தொடர்பில் தகவல்களை பெற்றுக் கொண்டனர். அவர்கள் புகைப்படங்களையும் இதன்போது எடுத்துக் கொண்டதுடன் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அரசியல்வாதிகளாலும் ஜனாதிபதி வேட்பாளர்களாலும் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பிலும் குறிப்புகளை எடுத்துக்கொண்டதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தமிழ் பொது வேட்பாளர் பாவன் ஆரியநேத்திரனுக்கு சார்பான தொடர் பரப்புரை நடவடிக்கை யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் ஆவரங்கால், புத்தூர், சிறுபிட்டி, கோப்பாய் உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பரப்புரை நடவடிக்கை இடம்பெற்றது. சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநரும் சட்டத்தரணியுமான ஜோதிலிங்கம் தலைமையில் இடம்பெற்று வரும் பரப்புரையில் வடமாகாண மீனவ அமைப்பு பிரதிநிதிகளும் வடக்கு பிரஜைகள் அமைப்புகளும் இணைந்திருந்தன. இதேவேளை நால்வர் வீடு வீடாக சென்று பரப்புரையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அச்சுவேலி போலீசாரால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளனர். இவ்விடயம் தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது 5 பேர் வரை பரப்புரையில் ஈடுபட எந்தவித தடையும் இல்லை என தெரிவித்தனர். இது தொடர்பாக பெப்ரல் அமைப்பிற்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் பாவன் ஆரியநேத்திரனுக்கு ஆதரவாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நமக்காக நாம் பரப்புரை நடவடிக்கை யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியில் இன்று மாலை முன்னெடுக்கப்பட்டது. ஆவரங்கால் மத்திய சனசமூக நிலையத்தில் இன்று மாலை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று தமிழ் பொது வேட்பாளரின் சங்கு சின்னத்துக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்டிருந்தனர். இப்பரப்புரை கூட்டத்தில் வடமாகாண முன்னாள் மகளிர் விவகார அமைச்சர் அனந்தி சசிதரன் மற்றும் தமிழ் மக்கள் பொதுச் சபையினர் பங்கேற்று ஜனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்திருந்தனர். இதன்போது அப்பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆதரவாக இன்று கிளிநொச்சியில் பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆதரவாக தேசிய மக்கள் சக்தியின் வங்கி மற்றும் நிதி தொழிற்சங்க பிரதிநிதிகள் இன்று கிளிநொச்சியில் பிரச்சார பணிகளை ஆரம்பித்துள்ளனர். கிளிநொச்சி தொண்டமான் நகரில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்திலிருந்து பிரச்சார பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. பிரச்சாரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் வங்கி மற்றும் நிதி தொழிற்சங்க இணைப்பாளர் சமீர் அல்விஸ், வங்கி மற்றும் நிதி தொழிற்சங்கத்தின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர்களான கிருஷ்ணலிங்கம் வாகிசன், சதானந்தம் நேசராஜா, கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் எம் மோகன் உள்ளிட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இலங்கையில் உள்ள எல்லா இடத்திலிருந்தும் வங்கி மற்றும் நிதி ஊழியர்கள் இன்று கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வந்து இவ்வாறான ஒரு பெரிய தெளிவுபடுத்தல் நிகழ்வுகளில் ஈடுபட்டிருக்கோம். எங்களுக்கு தெரியும், இதுவரை நாங்கள் கடந்த 25ஆம் தேதி தேசிய மாநாடு நடத்தியிருந்தோம் வங்கி மற்றும் நீதிமன்றத்தின். அது பெரிய அளவில் இலங்கையில் மக்களிடையே பேசப்பட்ட ஒரு மாநாடாக இருந்தது. ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடி தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதி ஆகிறார் என்ற ஒரு மிகச்சிறந்த செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். அதனை அடுத்து இன்று வடக்கில் ஒவ்வொரு பிரதேசங்களாக சென்று நாங்கள் தெளிவுபடுத்தல் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், தெற்கில் உள்ள மக்கள் போன்றே வடக்கில் உள்ள மக்கள் அனைவரும் இணைந்து இந்த நாட்டில் ஒரே ஒரு ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை வரும் 21ஆம் தேதி தெரிவு செய்வார்கள். இந்த நாட்டிலே வரலாற்றை மாற்றி அமைத்து சிங்களம், தமிழ், முஸ்லிம் மக்களுடைய தேசிய ஒற்றுமையை வளர்த்து அனைத்து மக்களுக்கும் உரிமைகள், அபிவிருத்தி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்காக அனுரகுமார திசாநாயக்க தோழரை வெற்றியடைச் செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கை விடுப்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இங்கு வாழும் மக்களிடம் கேட்டுக்கொள்வது, இந்த நாட்டிலே அனைத்து பகுதிகளிலும் இன்று அனுரகுமார திசாநாயக்கவை வெல்ல வைப்பதற்காக அணிதிரண்டுள்ள தருணத்திலே கிளிநொச்சியில் வாழும் மக்களும் தேசிய ஒற்றுமை விரும்பும், அபிவிருத்தியை விரும்பும், இந்த நாட்டின் அந்த இனவாத, மதவாத திரிவுபடுத்திய கருத்துக்களை ஒழித்து கட்டுவதற்காக உண்மையிலேயே இன்று மக்கள் அணிதிரள வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கை. இதன் நோக்கம், இன்று ஒன்று கூடியிருக்கின்ற நோக்கம்
தெற்கு போன்று வடமாகாணத்தில் ஒவ்வொரு மாவட்டங்களாக சென்று தேசிய மக்கள் சக்தி என்ற தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்கான மக்களை தெளிவுபடுத்தும் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த தருணத்தில் அனைத்து மக்களிடம் நாங்கள் வேண்டி நிற்பது விவசாயிகளாக இருக்கலாம், வியாபாரம் செய்கின்ற மக்களாக இருக்கலாம், அதுபோன்று எல்லா தொழிலும் ஈடுபடுகின்ற மக்கள் அவர்களது எதிர்காலம் சுபிட்சமாக மாறுவதற்கு ஒரு சிறந்த வழியாக எமது ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக் அவர்களை தெரிவு செய்ய கேட்டு ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி யாழ்ப்பாணத்தில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி இன்றும் யாழ்ப்பாணத்தில் பிரச்சார நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. யாழ் நாவட்குழி பகுதியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் குறித்த பிரச்சார நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சே கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் துண்டு பிரசுரங்களை வழங்கி மக்களுக்கு தமது நிலைப்பாடுகள் தொடர்பில் தெளிவுபடுத்தல்களை வழங்கியிருந்தனர். களுத்துறையில் வாக்காளர் அட்டைகளை விநியோகித்த உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை விநியோகித்த களுத்துறை தெற்கு தபால் நிலையத்தில் பணிபுரியும் உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய களுத்துறை ஜாவத்த பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய சந்தேக நபர் களுத்துறை வடக்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தாக்குதலுக்குள்ளான தபால் உத்தியோகத்தருக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் மோதலாக மாறியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தபால் உத்தியோகத்தரின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக சந்தேக நபர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான முறைப்பாடுகள் அதிகரிப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கடந்த 24 மணி நேரத்திற்குள் 209 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் சட்டமீறல் குறித்த முறைப்பாடுகளே அதிக அளவில் கிடைக்கப்பெற்றுள்ளன. அந்த வகையில் மாவட்ட முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 139 முறைப்பாடுகளும், தேசிய தேர்தல் முகாமைத்துவ நிலையத்திற்கு 65 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. கடந்த ஜூலை 31ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக 2863 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு ஆயித்தியமலை தூய சதாசகாய அன்னை திருத்தல திருவிழா கொடியிறக்கத்துடன் நிறைவு பெற்றது. மட்டக்களப்பு ஆயித்தியமலை தூய சதாசகாய அன்னை திருத்தலத்தின் 70 வருட திருவிழா கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு கொடியிறக்கத்துடன் இன்று நிறைவு பெற்றது. கடந்த 30ஆம் தேதி ஆலய பங்குத்தந்தை வின்சென்ட் ஜெரிஸ்டன் அடிகளார் தலைமையில் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து தினமும் திருச்செப மாலை, மறைவுரைகள் மற்றும் திருப்பலி என்பன நடைபெற்றன. நேற்றைய தினம் மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலயம் மற்றும் செங்கலடி புனித நிகோலஸ் ஆலயத்திலிருந்து அன்னையின் திருத்தலத்தை பாத யாத்திரையாக மக்கள் சென்றடைந்து வழிபட்டனர். நேற்று மாலை மறைவுரை, நற்கருணை வழிபாடு இடம்பெற்று திருச்சொரூப பவனி, விசேட திருப்பலி என்பன நடைபெற்றன. இன்று காலை மட்டக்களப்பு மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை தலைமையில் திருவிழா திருப்பலி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் கலந்து கொண்டார். ஓய்வு நிலை ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை தலைமையில் ஆலய பங்குத்தந்தை வின்சென்ட் ஜெரிஸ்டன் மற்றும் அருட்தந்தையர்கள் இணைந்து விசேட கூட்டு திருப்பலியை ஒப்புக் கொடுத்தனர். திருச்சொரூப பவனி, திருச்சொரூப ஆசீர்வாதம் என்பன நடைபெற்று கொடியிறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெற்றது. வவுனதீவு பிரதேச செயலாளர் சத்யானந்தி, 243 ராணுவ படைப்பிரிவு கட்டளை அதிகாரி சந்திமகுமார சிங்க உட்பட கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்த பெருமளவான மக்கள் கலந்து கொண்டனர். திருவிழா திருப்பலி நிறைவில் ஓய்வு நிலையாயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை ஆயித்தியமலை தூய சதாசகாய அன்னை திருத்தல சிரேஷ்ட பங்கு சபையினரால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சீமெந்துக்கு விதிக்கப்பட்ட செஸ் வரி குறைக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் சீமெந்துக்கு விதிக்கப்பட்ட செஸ் வரி கிலோ ஒன்றுக்கு ₹1 குறைக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு கடந்த 6ஆம் திகதி முதல் அமுலாகியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொலனறுவை கதிர்வெள வீதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் கட்டுப்படுத்தப்பட்டது. பொலனறுவை கதிர்வெள வீதியில் உள்ள வணிக வளாகத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்றிரவு பரவிய தீ கட்டுப்படுத்தப்பட்டது. தீயை அணைக்கும் பணியில் பொலனறுவை தீயணைப்பு பிரிவினரின் 3 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ராணுவம், போலீசார் மற்றும் விமானப்படையினர் இணைந்து செயற்பட்டதனால் தீ ஏனைய வர்த்தக நிலையங்களுக்கு பரவாமல் கட்டுப்படுத்தப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். தீ விபத்திற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என்பதுடன் மட்டக்களப்பு பொலனறுவை வீதி போக்குவரத்துக்கு எவ்வித தடையும் இல்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 14 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 14 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 3 இந்திய இழுவை படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பிற்கு அப்பால் குறித்த 14 இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட இழுவை படகுகள் மற்றும் இந்திய மீனவர்கள் காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மயிலட்டி கடற்றொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி.